ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் நம்மளுக்கு லாஸ்ட் 1 மந்த் ஜூன் மட்டும்தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ ஜூலையை கணக்கெடுத்துக்காதீங்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு வாரம் மட்டும்தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ லாஸ்ட் 1 மந்த், அந்த கடைசி 30 நாட்களில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் செஞ்சால் நம்மளால் 180+ எடுக்க முடியும். நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை வந்து நான் இதுக்கு முன்னாடி அட்டம்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் 30 days நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்க போகுது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், நான் என்னென்னலாம் பண்ணுனா என்னால் ஒரு 175+ இல்லை ஒரு 180+ என்னால் எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிறதுக்கான இது வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் விட்டுருங்க. இது வரைக்கும் நான் வந்து 6 மாதம் படித்தேன், 1 வருஷம் படித்தேன், அங்கே படித்தேன், இந்த மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணேன், இதை படித்தேன், ஓகே. எவ்வளோதான் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு 1 வருஷமாக படிச்சிருந்தாலும் இந்த லாஸ்ட் 30 நாளை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் படித்ததில் முக்கால்வாசி உங்களுக்கு மறந்துடும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் கடைசி நிமிஷங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மார்க்ஸ் வந்து கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மிக முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் வந்து கன்சிஸ்டன்சி. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, கன்சிஸ்டன்சியாக படிங்க, கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், ஸோ தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறத அந்த கன்சிஸ்டன்சி. அப்போ அந்த கன்சிஸ்டன்சியாக ஃபஸ்ட் நம்ம எப்படி படிக்கிறது, அதுதான் வந்து இந்த லாஸ்ட் 30 daysக்கான கீவேர்ட். ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 30 daysல எந்த மாதிரியான ஒரு ஷெடியூல் நம்ம ஃபாலோ பண்ணலாம், வீக்லி ஷெடியூல் ஃபாலோ பண்ணலாமா, இல்லை வந்து டெய்லி ஷெடியூல் ஃபாலோ பண்ணலாமா, அப்படி இது எல்லாமே ஃபாலோ பண்ணாலும் இன்னும் என்னென்ன டிப்ஸ் நான் வந்து செய்யணும். இப்போ எல்லாமே நான் படிச்சிருக்கேன், தமிழ் படிச்சிட்டேன், ஜிஎஸ் படிச்சிட்டேன், மேக்ஸ் படிச்சிட்டேன், அப்படி இருந்தாலும் லாஸ்ட் 30 daysல நம்ம என்ன பண்ணணும், ஸோ அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணுனா என்னால் அந்த 180+ எடுக்க முடியும், என்னால் அந்த கம்யூனல் ரேங்க்குள்ளே போக முடியும், என்னால் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு வேலை வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ஏற்கனவே ரேங்க் ஹோல்டர்ஸாக இருந்தவங்க, டிஎன்பிசி குரூப் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை குரூப் 4 இருக்கட்டும், ஸோ அவங்களோட ஸ்பீச்சஸ்லேருந்து அனலைஸ் பண்ண ஒரு ஷார்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூட்டிலைஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா ஆஸ்பிரன்ஸும், அதாவது சக்சீட் ஆஸ்பிரன்ஸ் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க திருப்பி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதில் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த லாஸ்ட் 30 daysல இருக்கக்கூடிய இந்த கடைசி 30 நாள்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா 8 இருந்து 10 மணி நேரம் கண்டிப்பா நம்மளுக்கு ஸ்டடி இருக்கணும். இது வரைக்கும் நீங்க வந்து 5 மணி நேரம் படிக்கிறீங்க, இன்னைக்கு படிக்கிறீங்க, ஒரு நாள் விட்டுறீங்க, 2 நாள் விட்டுறீங்க, அடுத்த நாள் நீங்க கண்டினியூ பண்ணீங்க, அது வேற விஷயம். இந்த கடைசி 30 daysல ஒரு நாளை கூட நீங்க மிஸ் பண்ணாம 8 இருந்து 10 மணி நேரம் நிச்சயமா நீங்க படிச்சே இருக்கணும். ஸோ அந்த 8 இருந்து 10 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதில் நீங்கள் குறைச்சிடவே கூடாது டைம். ஸோ டைமை அந்த இடத்துல நீங்கள் குறைக்கவே கூடாது. டெய்லியுமே அவ்வளோ ஹார்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது, இப்போ புதுசாக நீங்கள் படிக்கலாமா அப்படின்னா கிடையாது. ஸோ நம்ம ஏற்கனவே என்ன படித்தோமோ அந்த போர்ஷன்ஸை இந்த 30 daysல நம்ம ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்போ இது வரைக்கும் நான் படிக்கல, ஸோ ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் என்ன லெஃப்ட் ஓவராக இருக்குது, நான் வந்து ஃபுல்லாக என்ன கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 weeksல வந்து அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். இருக்கக்கூடிய 30 days இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ரிவிஷன் பர்பஸ். நீங்க படிச்ச அத்தனையுமே நீங்க ரிவைஸ் பண்ணியே தீரணும். அப்படி நீங்க ஏதாவது ஒரு போர்ஷன்ஸை நீங்க ரிவைஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் அதை படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஞாபகம் இருக்கும், ஆனால் அந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால் அந்த 30 days நீங்கள் ரிவிஷனுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிடணும். அந்த ரிவிஷனை கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து அவங்களோட ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரேங்க் 2 எடுத்திருக்காங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி குரூப் 1ல் அவங்க ரேங்க் 2 எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயம், நீங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தமிழ். ஸோ தமிழில் நீங்கள் பேஸ்மெண்ட் 95+ எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஜிஎஸ்ல எவ்வளோ எடுத்தாலும் சரி, மேக்ஸில் எவ்வளோ எடுத்தாலும் சரி, உங்களால் உள்ளே என்ட்ரு ஆக முடியும். தமிழ்லேயே நீங்கள் வந்து 70+னா நீங்கள் ஜிஎஸ்ல எடுத்தாலும் சரி, இல்லை மேக்ஸில் எடுத்தாலும் சரி, உங்களால் அந்த கம்யூனலுக்குள்ளே போக முடியாது, அந்த கட் ஆஃப்குள்ளே உங்களால் வர முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அந்த தமிழ். அந்த தமிழை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொன்ன விஷயம், அவங்க கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழை மட்டும் ஃப்ரம் 6 to 10 50லேருந்து 55 டைம் வரைக்கும் அந்த தமிழை வந்து ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு படித்ததுலேருந்து ரிவைஸ் பண்ணது மட்டும் தமிழுக்கு மட்டும் அவங்க கொடுத்த ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ரிவிஷன் ஆல்சோ கவுண்ட்ஸ். நம்ம எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது, படிக்கிறது எந்த அளவுக்கு படிக்கிறதும் முக்கியம், அதே போல் எந்த அளவுக்கு ரிவிஷன் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இது முக்கியம். ஸோ அப்போ இந்த லாஸ்ட் 30 daysல நம்ம பண்ண வேண்டிய விஷயம், படிக்காத சப்ஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு படித்த சப்ஜெக்ட்ஸை திருப்பி ரிவிஷன் பண்ணணும். ஸோ அடுத்து மிக முக்கியமான விஷயம் அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா சாக்ரிஃபைஸ். ஸோ எல்லாரோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் எடுத்து பாருங்கள், சக்சீடான ஒவ்வொருத்தருமே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த குரூப் 1லேயா இருக்கட்டும், குரூப் 4லேயா இருக்கட்டும், எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ கண்டிப்பாக இப்போ அவங்க
ஜாப் போயிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து உங்களோட சேர்ந்து படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன காரணம், நம்ம படித்ததே தான் அவங்களும் படித்தாங்க, என்ன காரணத்தினால நம்மளுக்கு கிடைக்கல அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய தியாகம். ஸோ நிறைய விஷயங்களை அவங்க தியாகம் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேலையை விட்டுட்டு படிக்கிறவங்க இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் அவங்களோட குடும்ப சூழ்நிலையினால வேலைக்கு போயிருந்தாலும் எக்ஸாமுக்காக அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம இந்த கன்சிஸ்டன்சியாக படிக்க முடியாததுக்கு, அதாவது கண்டினியூஸாக படிக்க நம்மளை விடாத காரணங்கள்லாம் என்னென்னவோ அந்த காரணங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் தவிர்க்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம படிக்கிறதுக்காக மொபைல் ஃபோன் எடுப்போம், அப்படியே ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் பார்ப்போம், அப்படியே கண்டினியூஸாக நம்மளுக்கு ஒரு மணி நேரமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆயிரும். அப்போ அது வந்து நம்மளுக்கு எதில் வருது அப்படின்னா இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு கீழே வருது. அப்போ எதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸோ அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறதுக்கு நம்ம டைமை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு. இப்போ வேலைக்கு போகிறவங்க வேலையை விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 மணி நேரமோ 10 மணி நேரமோ படிக்கிறாங்க. ஸோ அப்படி படிக்கும்போது இடைப்பட்ட காலங்களில் அது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு நடுவில் டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் தவிர்க்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபோனை நீங்கள் வந்து பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப மொபைல் அடிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஃபோனையே எடுக்காதீங்க. அதாவது டிவி அடிக்ஷன் இருக்கோ இல்லை மொபைல் அடிக்ஷன் இருக்கவங்களோ இந்த 1 மந்த்துக்கு நீங்கள் யார்கிட்டையும் பேசவும் வேண்டாம், எந்த ஒரு கான்டாக்டும் நீங்கள் வேண்டாம். அப்படி ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னா மட்டும் நீங்கள் பாருங்கள், மற்றபடி ஃபோன் உங்கள் பக்கத்தில் வைக்காதீங்க. ஸோ அப்போ எப்படி நான் வந்து மொபைலில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறேன் இல்லை ஏதாவது அப்டேட்ஸ் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா, ஸோ அதுக்குன்னு ஒரு ஈவினிங் ஒரு 1 hour இல்லை ஒரு ½ an hour இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய டைம்லையோ அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளே நம்ம ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எடுத்தோம்னா, ஸோ இந்த டைமில் இந்த டைம் வரைக்கும் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஃபோனுக்கும் இந்த 1 month நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கோங்க. அதே இந்த சேம் கேஸ் தான் டிவிக்கும். ஸோ அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட கோல் அண்ட் டார்கெட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் இப்போ எங்கே உட்காந்து படிக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வீக்கானது என்னவோ, இப்போ டார்கெட் அப்படிங்கும்போது நம்ம ஜாப் வாங்கி ஆகணும், ஸோ 180+ எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மார்க் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கேஸ்ட் என்ன, அந்த கேஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும், அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு கேட்டகரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த கேஸ்ட்டுக்கு இவ்வளோ % இருக்கணும், இவ்வளோ டார்கெட் இருக்கணும், இவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டிஎன்பிசியில் நம்மளோட கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ கட் ஆஃப் இருந்தவங்களாம் உள்ளே போயிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் கூடுதலாக அதுலேருந்து ஒரு 2 மார்க்கோ ஒரு 5 மார்க்கோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை டார்கெட்டாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் பேஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை வந்து பாலிட்டியாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த யூனிட் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கோ அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய இயர்ஸ், நம்பர்ஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த டேட்ஸு, டைம்லைன், இது எல்லாமே உங்களை சுற்றியே நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே அதை நீங்கள் எங்கே திரும்பினாலும் அதை பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்போ உங்களோட அந்த பார்வை படும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்டோட நேமோ இல்லை அதில் இருக்கக்கூடிய இயரோ உங்களுக்கு ரீகால் ஆகணும். அந்த ரீகால் ஆகிற இயர்னால உங்களுக்கு வேற ஒரு பாயிண்ட் அதில் இருந்து ஞாபகம் வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு அங்கே எங்கேயாவது டவுட் வரும்போது நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்மளோட அந்த கன்சிஸ்டன்சி நம்ம கொண்டு வரணும். இப்போ நான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன், ஸோ திடீர்னு நம்ம என் பக்கத்தில் வந்து இப்போ வந்து ஒரு பாலிட்டி புக் இருக்குது, இல்லை வந்து நான் வந்து என்னை சுற்றி ஒரு பிக்சர் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதாவது டைம் லைன் போட்டிருக்கேன், ஈவெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை என்னை சுற்றி நான் வந்து வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது டக்குன்னு ஒரு என்னோட ஐ டிஸ்ட்ராக்ஷன் அங்கே போகுது. ஸோ அப்போ அதை பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப நேரம் இது பண்ணுறோம், அப்போ அதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக கிளியராக தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸை நம்ம படிக்கணும். அப்போது உங்கள் புக்கை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க, உங்கள் கூட நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ புக்கை உங்களை எது எடுக்க விடாமல் செய்யுதோ அது அத்தனையுமே உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். அது அத்தனையுமே நீங்கள் வந்து இந்த 1 மாதத்துக்கு நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியாகணும். ஸோ இதுதான் மிக முக்கியமான விஷயங்கள். நம்ம ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி சக்ஸஸ் ஆனவங்க கிட்ட இருந்து எடுத்ததில் பார்க்கும்போது இதுதான் வந்து மெயினாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ லாஸ்ட் 30 டேஸ்க்கு வந்து ஒரு ஸ்டடி பிளான் சொல்லுங்கள், எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த லாஸ்ட் 30 டேஸை நம்ம வந்து வீக்ஸாக வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சிருக்கேன். நான் வந்து 5 வீக்ஸாக பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு மந்த்துன்னு பார்த்தா இப்போ June 1 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ ஜூன் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் இருக்கும். ஜூலையில் ஒரு வாரம் எடுத்துக்கோங்க, 5ஆம் தேதி வரைக்கும். ஸோ ஜூலையில் ஒரு 1 வீக் வந்து உங்களுக்கு வரும். 5 வரைக்கும் தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வீக்ஸ் வரும். வீக் கணக்கில் 5 வாரங்கள் வந்து உங்களுக்கு வரும். அதில் முதலாவது வாரம், இந்த 5 வாரங்களில் முதல் 3 வாரங்களை உங்களோட ஸ்டடிக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 4வது வாரம் மற்றும் 5வது வாரத்தை உங்களோட திருப்பி ரொம்ப முக்கியமான குரூஷியலான வீக் அப்படின்னா இறுதி கட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் 4th வீக் அண்ட் 5th வீக்காக எடுத்துக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு நீங்கள் ரிவிஷனுக்காக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணும். அந்த லாஸ்ட் 2 வாரங்கள் தான் உங்களை 180க்கு நெருக்கி கூட்டிகிட்டு போகக்கூடிய வாரங்கள்.
ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு வீக் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் தமிழை மட்டுமே படிங்க. ஸோ வேறு எதுவுமே நீங்கள் போக வேணாம். ஃபஸ்ட்டு வீக் தமிழ் ரிவிஷன். உங்களுக்கு அந்த தமிழ் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சிலபஸ் வைஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து 6 to 10 நீங்கள் கவர் பண்ணிடுங்க. ஸோ 6 to 10 ஓல்ட் அண்ட் நியூ புக் அந்த ஃபுல் வீக் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எனஃப் ஆஃப் டைமே இருக்கும், நிறைய டைம் உங்களுக்கு கையில் இருக்கும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் தமிழ் ரிவிஷன் ஃப்ரம் 6 to 10 சிலபஸை முடிச்சிட்டிங்கனாலும் சரி, இல்லை சிலபஸ் ஒரு வாட்டி படிக்கிறனா ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க. சிலபஸை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா சிலபஸ் நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ அதை படிக்கிறது ஒரு நாள் கூட தேவைப்படாது. மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரத்தில் 6 to 10 ஓல்ட் அண்ட் நியூ புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2வது வாரம். ஸோ 2வது வாரம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வீக் மட்டும்தான் தமிழ் எடுக்க போகிறீங்க. ஸோ தமிழ் அதுக்கு மேலே நீங்கள் இன்பிட்வீனில் எடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் மட்டுமே படிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் போரிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேக்ஸ் அதோட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு தமிழ் அண்ட் மேக்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேயே நம்மளுக்கு 100 வந்துடுது, அதில் 25 வந்துடுது. ஸோ 125க்கு நம்ம நியர்லி 120+ நம்ம நெருக்க எடுத்தே ஆகணும். ஸோ 118 நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும், அதுதான் மினிமம். ஸோ 120+ நம்ம நிச்சயமாக எடுத்தாகணும். ஸோ அதனால் கூட நீங்கள் தமிழோட மேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தமிழை முதல் வாரத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்த வாரங்களில் நீங்கள் தமிழை தொடவே தேவையில்லை. ஸோ தமிழை அந்த அளவுக்கு நீங்கள் தவறவா ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் படித்து முடிச்சிருங்க. ஸோ செகண்ட் வீக் 2வது வாரம் 3வது வாரம் இந்த 2 வாரமும் நம்ம ஜிஎஸ் அண்ட் மேக்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். இந்த யூனிட் 5ங்கிறது எக்கானமி ப்ளஸ் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஐஎன்எம் கொஞ்சம் டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த தொழில் கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் பார்க்கணும், ப்ளஸ் திருக்குறள் இதில் வந்துடும். ஸோ இப்போ இந்த யூனிட் 6 அண்ட் யூனிட் 5 ஏன் முக்கியம்னா இதுலேருந்து தான் நம்மளுக்கு அதிகப்படியான கொஷின்ஸ், அதாவது 20 கொஷின்ஸ் இதில் தான் வரப்போகுது. அப்போ சாலிடாக நம்மளுக்கு இதில் 40 மார்க் இருக்குது. ஸோ அதனால் இந்த யூனிட் 5 யூனிட் 6 சிலபஸில் கவர் ஆகக்கூடிய போர்ஷன் டிஎன் புக்கில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தரவா அந்த யூனிட் 5 யூனிட் 6 பார்த்துருங்க. இன்பிட்வீன் டைம் அதே டைமில் இதெல்லாம் படிக்க முடியல, தூக்கம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மேக்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த 2வது வாரத்தில் நம்ம மேக்ஸில் எதை பார்க்க போகிறோம்னா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின். மேக்ஸில் இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அத்தனையுமே நீங்கள் இப்போ எதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறீங்களோ இல்லையோ மேக்ஸுக்கு கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தே ஆகணும். பிகாஸ் ஏன்னா இதெல்லாம் நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழாக இருக்கட்டும் இல்லை ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்லேருந்து லிங்க் பண்ணி தான் கேட்பாங்களே தவிர ஏற்கனவே கேட்ட அதே கொஷின் நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆகிறது 0.1% தான். ஸோ அப்போ அதனால் அந்த கொஷின்ஸ் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகாது. அந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட்டை இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய டைரக்ட் சம்ம நீங்கள் அப்படியே போடலாம். ஆனால் அவன் கேட்கக்கூடிய கொஷின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பான், கொஷின்ஸே மாற்றி கேட்டிருப்பான், அதே ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஆனால் அவன் கேட்கறது வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணியே ஆகணும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் நம்பருக்கு அதே போலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா எந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறதுக்கான மேக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸோ அதே போல ஆப்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இது ரெண்டையுமே இந்த 2வது வாரத்தில் நீங்கள் பார்த்து முடிச்சிருங்க. வேற எந்த சம்மையும் நீங்கள் போட வேண்டாம். மேக்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை ப்ரீவியஸ் கொஷின்ஸையும் நீங்கள் பார்த்துருக்கணும், ப்ளஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்த்துருக்கணும். அடுத்து 3வது வாரம் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜிஎஸ் யூனிட்ஸ். இப்போ யூனிட் 5 and 6 முடிச்சாச்சு. அடுத்து யூனிட் 4 பாலிட்டியில் நம்மளுக்கு 10 கொஷின்ஸ் வரப்போகுது. அதே போல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ல நம்மளுக்கு ஒரு 10 கொஸ்டின் வரப்போகுது. அப்போ யூனிட் 3 யூனிட் 4 அடுத்தபடியாக செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஜிஎஸ்ல. ஸோ அது ரொம்ப முக்கியம், அதையும் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா யூனிட் 2 கண்டிப்பாக படிச்சாகணும், ஜியோகிரஃபி கண்டிப்பாக படிச்சாகணும், சயின்ஸ் வேணால் நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம் யூனிட் 1, ஏன்னா அதில் 5 மார்க் தான் வரப்போகுது. ஸோ அப்போ அதை நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். ஸோ அப்போ 3வது வாரத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது யூனிட் 3 யூனிட் 4 அண்ட் யூனிட் 2 இந்த 3ஐயும் படிக்க போறீங்க. அதாவது கிட்டத்தட்ட 7 நாளுக்கு நீங்கள் இதை மட்டுமே படிக்க போறீங்க. ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நீங்கள் ஏற்கனவே படித்து வச்சிருந்தாலும் அதை இப்போ ரிவைஸ் பண்ண போறீங்க. அவ்வளோதான் நம்ம பண்ண போகிறது. ஸோ இதில் மேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் ஓவர் போர்ஷன்ஸ், அதே போல் மேக்ஸோட ஃபார்முலாஸை இதில் பார்க்க போறீங்க. ஸோ ஒவ்வொரு சம்முக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது மேக்ஸ் ஃபார்முலா ப்ளஸ் ஒவ்வொரு இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு சம்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம மேக்ஸ் இப்போ இந்த 2 வாரத்தில் மேக்ஸை நம்ம தரவா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சம்ஸையும் பார்த்துருப்போம், ப்ளஸ் ஜிஎஸ்ஸையும் நம்ம முடிச்சிருப்போம். அடுத்து இந்த லாஸ்ட் 4வது வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்ஸை ஃபுல் ரிவிஷன் பண்ண போகிறோம். இந்த 2 வாரங்களில் படித்ததை திருப்பி ஜிஎஸ் ஃபுல் ரிவிஷன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் அந்த 4 வாரங்களில் நம்ம தமிழை ஃபர்ஸ்ட் வீக்கில் மட்டும்தான் எடுத்திருப்போம். மீதி 3 வாரங்கள் நம்ம ஜிஎஸ் அண்ட் மேக்ஸுக்கு மட்டும் தான் ஒதுக்கியிருப்போம். ஸோ இப்போ தமிழ் நம்ம பார்க்க வேணாம் அப்படின்னா கடைசி அந்த 5வது வாரம் திருப்பி நீங்கள் தமிழில் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும்.
ஸோ தமிழ் மட்டும்தான் அந்த 5வது வாரம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் சொன்னது ஃபஸ்ட்டு வாரம் நீங்கள் வந்து தமிழை வந்து பார்த்துருங்க, தமிழை வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க. பின்ன பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தமிழை முடிச்சுட்டு அந்த ரிவிஷனை கொடுத்துருங்க. அடுத்தது நம்ம 5வது வாரத்தில் தான் தமிழ் எடுக்க போகிறோம். எதுக்காக இந்த 5வது வாரத்தில் அப்படின்னா, ஏன்னா அதில் 100 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த 100க்கு 100 நம்ம எடுக்கணும் அப்படின்னா திருப்பி நம்ம வந்து மறக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கடைசி வாரங்களில் தமிழ் எடுக்க சொல்கிறது. அப்போ நம்மளுக்கு இப்போ தான் ரீசெண்டாக படித்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எந்த கொஸ்டின் எங்கேருந்து வருது நம்மளுக்கு தெரியும். கொஸ்டின்ஸை நம்ம விடவும் மாட்டோம். ஸோ ஆன்சர்ஸும் நம்மளுக்கு கரெக்டாக பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த 5வது வாரத்தில் நம்ம தமிழ் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முந்தின வாரம் 4வது வாரம் நம்மளுக்கு ஜிஎஸ். ஸோ ஜிஎஸ்ஸை ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். யூனிட் 5ல் 20 கொஸ்டின்ஸ் வரப்போது, யூனிட் 6ல் 20 கொஸ்டின்ஸ் வரப்போது, யூனிட் 4 ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சொல்லக்கூடியதில் பாலிட்டின்னு சொல்லக்கூடியதில் வந்து 50 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அதே போல் யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ல நம்மளுக்கு 10 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அப்போ நான் வந்து ஜியோகிரஃபி இதில் சேர்க்கல, ஜியோகிரஃபி அண்ட் சயின்ஸ் சேர்க்காமல் மொத்தம் நீங்கள் 65 மார்க்ஸ் இதுலேயே சாலிடாக நீங்கள் வாங்கிடலாம். அதில் நீங்கள் 60+ வைங்க. 5 மார்க் ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் ஏதோ 2 கொஸ்டின் தெரியல. ஸோ 60+ எடுக்கிற அளவுக்கு இந்த வாரத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நம்ம போட்டிருக்கிறது 1 2 3 வீக்ஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்க்காக போட்டிருக்கோம். ஸோ அதில் நம்ம அந்த முடிச்சிடலாம். அடுத்து 5வது வாரம் கம்ப்ளீட்டாக தமிழ் ரிவைஸ் பண்ணும்போது நம்ம மேக்ஸையும் கூடவே ரிவைஸ் பண்ணிடணும். ஸோ இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட தமிழில் ஒரு 100, மேக்ஸில் ஒரு 125க்கு நீங்கள் 115 எடுத்தாலே போதுமானது. ஸோ 115 எடுக்கிறோம். ஸோ இதில் ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 மார்க் போட்டிருக்கேன். ஏன்னா சயின்ஸையும் விட்டுட்டேன் நான், அதே போல் வந்து உங்களுக்கு ஜியோகிரஃபியும் விட்டுட்டேன். இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜியோகிரஃபியும் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ இதில் நம்மளுக்கு இதை மட்டுமே பார்த்தாலே நம்மளுக்கு 180+ வாங்கிடலாம். ஸோ 5th வீக் இஸ் டூ க்ரூஷியல். ரொம்ப நெருக்கத்தில் எக்ஸாமுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு எதில் அதிகமாக மார்க் ஸ்கோரிங்கான ஏரியாஸோ அந்த ஏரியாஸை திருப்பி நீங்கள் ரிவைஷன் பண்ணணும். ஸோ அப்போது 4th and 5th வீக் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ரிவிஷன். 4th வீக் ஃபுல்லாக ஜிஎஸ் ரிவைஸ் பண்ணிடுங்க. 5th வீக் தமிழ் அண்ட் மேக்ஸை ரிவைஸ் பண்ணிடுங்க. இப்படி படித்தா நம்ம நிச்சயமாக 180+ கண்டிப்பாக தொடலாம் இந்த லாஸ்ட் 30 டேஸில். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனால் மிக முக்கியமான 2 விஷயம், இந்த ஸ்டடி சிலபஸ் அதாவது ஷெடியூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் ஹார் ஸ்டடிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 10 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உட்காரும். அப்போ அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இல்லாமல் வீட்டு வேலைகள் இருந்தாலும் அதையும் குறைத்து கொள்ள கொஞ்சமாவது பார்க்கணும். இருக்கிற எல்லாருக்குமே ஜாப்ஸ் ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன் எல்லாமே இருக்கும் தான். ஸோ அதை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும். ஸோ அம்மா வீட்டில் போய் உட்காந்து படிக்கிறது, ஸோ அந்த மாதிரி நீங்களாக தான் வந்து உங்களுக்கான ஆப்ஷனை தேடிக்கணும். 10 மணி நேரம் உங்களுக்கு வேணும்னா அந்த 10 மணி நேரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும், படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஜாப் அலைன்மெண்ட்டை நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க்கை குறைச்சிக்கோங்க, இல்லை ஒர்க்குக்கு சப்போர்ட்டுக்கு யாராவது வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் யார் வீட்லையாவது போய் தங்கி அந்த மாதிரி நீங்கள் தான் உங்களோட சுச்சுவேஷனை அந்த 10 ஹார்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு 10 ஹார்ஸுக்கு மேலே படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ 12 ஹார்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இல்லை எவ்வளோ வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் அந்த மினிமம் லிமிட் ஆஃப் 10 ஹார்ஸை நீங்கள் வந்து குறைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சிலபஸ் அண்ட் போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியாது. பிகாஸ் ஜிஎஸ்லாம் உங்களுக்கு தெரியும், ஸோ வருஷங்களாக படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் போர்ஷன்ஸ் வந்து அவ்வளோ வைடாக இருக்கனால. ஸோ இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிலபஸை முடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் அப்படிங்கிற அந்த கன்சிஸ்டன்சி ஸ்டடி அப்படிங்கிறது முக்கியம். அந்த 10 மணி நேரத்தில் நடுவில் 1 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. வேஸ்டேஜ் ஆஃப் டைம் அதில் எதுவுமே இல்லாமல் புக்ஸோட நீங்கள் அந்த 10 மணி நேரம் நிச்சயமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். சரி, இதெல்லாம் பண்ணி இன்னும் நான் வந்து என்னென்னா ஒரு சில இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களோட ஷெடியூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 180 நீங்கள் தொடர்றதுக்கு இந்த கடைசி 30 டேஸ்க்கூட ஷெடியூல் வந்து முக்கியம். இந்த நாளுக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்ததுக்கு வந்து ரிவைஷன் போக முடியும். ஸோ நீங்கள் ஷெடியூல் போடாமல் நான் இதுக்குள்ளே பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியில் எக்ஸாம் வந்துடும். ஸோ பாதி போர்ஷன்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண முடியாது. ஸோ லெஃப்ட் ஓவரான போர்ஷன்ஸோட தான் நீங்கள் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்தது வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா அந்த 30 டேஸில் உங்களோட ரிவிஷன் அப்படிங்கிறது மஸ்ட்டு, அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் ஷெடியூலை நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வீக்லி வைஸ் போட்டுக்கலாம். இப்போ அந்த வீக்லி வைஸில் நீங்கள் வந்து டெய்லி வைஸ் போடலாம். இப்போ வீக் 1 நான் வந்து ஃபுல்லாக தமிழ் படிக்கிறேன் அப்படின்னா அந்த தமிழை நான் 7 நாளில் முடிக்கணும்னா அப்போது டெய்லி எதை நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஒரு நாள் 6th and 7th முடிக்கணும், அடுத்து ஒரு நாள் 8th முடிக்கணும், அடுத்து 9th முடிக்கணும், 10th முடிக்கணும், அடுத்த சிலபஸில் இருக்கிறத லாஸ்ட் டே வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட ஷெடியூல் டைமை ஒவ்வொரு வாரத்துக்கும் நீங்கள் வந்து ஷெடியூலை வந்து போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீக்குக்கு நான் இந்த சொன்ன வீக்லி பிளானுக்கு எனக்கு டெய்லி ஷெடியூல் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த வீக்லி ஷெடியூலும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சரி, ஸோ அப்போ வீக்லி அண்ட் டெய்லி ஷெடியூல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது அந்த டெய்லி ஷெடியூலில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை எதையுமே நம்ம போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அந்த அன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய போர்ஷனை அன்னைக்கே முடிச்சிருக்கணும். எந்த அளவுக்கு தரவாக முடிக்கிறீங்களோ ரொம்ப சந்தோஷம். ஸோ முடிச்சிட்டோம், இன்னும் எனக்கு டைம் இருக்குன்னா திருப்பி அதே ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ திருப்பி அதே பாருங்கள். இல்லை அதுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஷின்
எவ்வளவோ கொஷின் பேங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த அத்தனை கொஷின் நீங்கள் போட்டு பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாட் ஒன்லி இன் மேக்ஸ் பட் ஆல்சோ இன் தமிழ் அண்ட் ஜிஎஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அன்றைக்குள்ள போர்ஷன் நம்ம வந்து மதியத்துக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் டைமில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து கொஷின்ஸை வந்து எவ்வளோ கிடைக்குதோ அந்த அளவுக்கு கொஷின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஸோ அப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இயர்ஸ், டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே ரிலேட்டபிளாக படிக்கணும். ஸோ ரிலேட்டபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இயர்ஸ், டேட்ஸ், ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் இது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்க்கணும். ஸோ அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஆனுவல் எப்படி வந்து ஒவ்வொரு இயருக்கு வந்து ஆனுவல் பிளானர் வந்து டிஎன்பிஎஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த இயரில் அவங்க என்னென்ன நாளில் இந்த எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு. ஸோ அதே போல் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஸோ 2025 இருக்கட்டும் 2024 இருக்கட்டும் ஸோ 24 to 25 பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அதில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வந்துச்சு, என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, எந்தெந்த இயரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, எந்த டேட்டில் வந்திருக்கு, ஸோ என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட், சயின்டிஃபிக்கல் ஈவெண்ட்ஸும் நடந்திருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் சைடு இல்லாமல் நிறைய சயின்டிஃபிக்கலும் நடந்திருக்கும். அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்க்கும்போது சயின்டிஃபிக்கல் ஈவெண்ட்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது போக உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் சைடு கேட்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் போது நம்ம வந்து கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு போயிடணும். ஸோ அது ரிலேட்டடாக கேட்க இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட்ஸ் இன் ஆஸ்கிங் கரண்ட் அஃபேர்ஸ். ஒன்று நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில், கேம்ஸில் அதில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நம்மளோட கவர்மெண்ட் சைடு, ஸோ என்னென்ன மாதிரியான புது ஸ்கீம்ஸ் வந்திருக்கு, எந்த இயரில் வந்திருக்கு, ஸோ கவர்மெண்ட்டில் வந்து யார் வந்து ஆட்சியில் இருந்தாங்க, அவங்களோட ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன ஸ்கீம்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, ஸோ என்னென்ன டேட்டில் வந்திருக்கு. ஸோ அது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் நம்ம டிஎனுக்கும் பார்க்கணும், அதே போல் ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அதுக்கு நம்மளுக்கு அந்த பட்ஜெட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் தேர்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது சயின்டிஃபிக்கல் இன்வென்ஷன்ஸ் என்னென்ன, ப்ளஸ் என்னென்ன மாதிரியான புக்ஸ் வந்து நியூவாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லிட்ரேச்சர் ரிலேட்டட் புக்ஸு, ஏதாவது நோபல் ப்ரைஸ் வாங்கின புக்ஸு, இல்லை அவார்ட் வின்னிங் புக்ஸு, அது மாதிரி அவார்ட் வின்னிங் ஈவெண்ட்ஸு, அந்த மாதிரி வந்து நிறைய அந்த அவார்ட்ஸ் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ புக்ஸ் அண்ட் இயர்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அதுவுமே ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த ரிலேட்டபிள் மெமரி. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த லாஸ்ட் இந்த 30 டேஸ்க்காக இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி போட்ட ஷெடியூல் முடிஞ்சிருச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து அடுத்த அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லியுமே இதில் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெய்லி ஷெடியூலில் நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி ஜிஎஸ் போடுறேன். ஸோ யூனிட் 5 யூனிட் 6 மேக்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா மதியம் மேக்ஸ் பாருங்கள் ஒரு 2 மணி நேரம், இருக்கக்கூடிய 10 மணி நேரம் நம்ம பிரிக்கிறோம். மேக்ஸை 2 மணி நேரம் பார்க்குறோம், மீதி இருக்கக்கூடிய 6 மணி நேரம் நான் ஜிஎஸ் பார்க்குறேன், மீதி எனக்கு 2 மணி நேரம் கிடைக்குது. அந்த 2 மணி நேரத்தை நீங்கள் மேக்ஸுக்கும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அதில் கண்டிப்பாக 1 மணி நேரம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லியுமே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த 30 நாளில் டெய்லியுமே 30 நாள் நம்ம ஒரு மணி நேரம் வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கு எந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்கோங்க. அப்போ மட்டும் கையில் உங்கள் ஃபோன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களோட ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன், அடிக்ஷனை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த ஒரு வே வந்து நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வேறு எந்த சோர்ஸ்க்கும் தமிழுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம். ஃப்ரம் 6 to 10th 75% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துடும். அதே போல் 12லையும் அதே போல் ஓல்டு புக்கில் இருந்து உங்களுக்கு ரிமைனிங் 25 கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்போ 6 to 10th ஓல்டு அண்ட் நியூ புக் ப்ளஸ் 12th கொஞ்சம் சிறப்பு தமிழ், புது தமிழ், அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜிஎஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி இதை நீங்கள் வந்து அதிகப்படியாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு யூனிட் 5 யூனிட் 6 கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனால நம்ம அதையுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கேட்குறது அப்படின்னா நம்மளோட 10th and 12th இருந்து அதிகமாக கேட்குறாங்க. 95% ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஹஸ் பீன் ஆஸ்க்டு ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி 10th and 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடணும். யூனிட் 5 and யூனிட் 6 அதே போல் தான். ஒரு சில புக்கில் இல்லாத பாலிட்டிக் டாபிக்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம லக்ஷிகாந்த் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அது உங்ககிட்ட சோர்ஸ் இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் அடிச்சிங்கனாலே விக்கிபீடியாவில் அது உங்களுக்கு சோர்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ எப்பயுமே இந்த எக்ஸாம் நெருங்க நம்ம படிச்சிருக்கோமா, நம்ம வாங்கிடுவோமா, இந்த வாட்டி நம்ம கிளியர் பண்ணிடுவோமா அப்படிங்கிற நிறைய நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எல்லாருக்குமே வரும், அது வராமலாம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது பாசிட்டிவாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். ஸோ நிச்சயமாக எல்லா நாளுமே மோட்டிவேட்டடாக படிங்க, மோட்டிவேட்டடாக இருங்க. எக்ஸாமை பார்த்து அந்த ஃபியர்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம தப்பு பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பயம் இல்லாமல் எத்தனை அட்டம்ப்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த அட்டம்ப்ட் உங்களோட ஃபஸ்ட் அட்டம்ப்டாக எடுத்து கிளியர் கட்டாக எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நம்ம முக்கியமாக இருக்க வேண்டியது எல்லா நாளுமே மோட்டிவேட்டடாக படிக்கணும், மோட்டிவேட்டடாக அந்த ஸ்டடியை வந்து நம்ம கொண்டு போகணும். எந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல்
உன்னாலலாம் என்ன முடியும் அப்படின்னு எத்தனையோ ஒரு இழிவான பேச்சுக்கள் வாங்கியிருந்தாலும் இந்த வாட்டி நம்ம அது எல்லாமே தகர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட படிங்க. நிச்சயமாக 2025 ஒரு வேலை உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த 30 நாள் உங்களுக்கு உறுதி செய்யும். இந்த 30 நாளில் நீங்கள் என்ன ப்ராஃபிட் போடுறீங்களோ அதுக்கான பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நினச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஷெடியூலில் பிளான் பண்ணி அந்த 30 டேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக 2024 குரூப் 4 TNPSCயில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை உறுதியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோட ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி நீங்களும் அந்த TNPSC முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த 30 டேஸோட கண்டினியூஸான கன்சிஸ்டன்சியான ஒரு ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள்.